அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யா, சர்டிஃபைடு கெரியர் கன்சல்டன்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற ஒன் ஆஃப் த எக்ஸாம். இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ சயின்டிஃபிக் போஸ்ட் இன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஜியோ சயின்டிஃபிக் போஸ்ட்டுக்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் வந்து ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம். இது வந்து யூபிஎஸ்சி போர்டு தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கு. அதாவது ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போர்டுக்கு கீழேயும், சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு அப்படிங்கிறதுக்கு கீழேயும் இருக்கிற போஸ்டிங்ஸ்க்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம 2 கேட்டகரியில எதுல வேணா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நம்மளோட எஜுகேஷன் லெவல் வந்துட்டு 2 கேட்டகரிக்குமே எலிஜிபிளா இருந்துச்சுன்னா நம்ம 2 கேட்டகரியும் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ போத் கேட்டகரி நீங்க அப்ளை பண்ணலாம். எதுல செலக்ட் ஆகுறீங்களோ ஏதாவது ஒண்ணுதான் நம்ம சூஸ் பண்ண முடியும் ஃபைனலா. ஸோ இதுல வந்து என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் டெஸ்டிங் அதாவது சாம்பிள்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ற மாதிரி, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா ஜியோ பிசிக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பண்றது, அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன், அதே மாதிரி மினரல் ஜியோலாஜிக்கல் சர்வே, சயின்டிபிக் ரிசர்ச், இந்த மாதிரி ஜியாலஜிக்கல் சம்பந்தமாகவும் மினரல்ஸ் அண்ட் கெமிக்கல் சம்பந்தமாகவும் கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஒர்க்குமே இந்த போஸ்ட்டுக்கு கீழே தான் வரும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எழுதலாம். அதர் கேட்டகரிஸ்ல இருக்கவங்க வந்து யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்து கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கணும். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21 இயர்ஸும் மேக்ஸிமம் 32 இயர்ஸும் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அப் டு 7 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் 5 இயர்ஸ், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஜியோலாஜிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போர்டுக்கு கீழே வரும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும்னா நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி வச்சிருக்கணும். என்ன சப்ஜெக்ட்ல வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி, என்ஜினியரிங் ஜியாலஜி, மெரைன் ஜியாலஜி, எர்த் சயின்ஸ், ஓசனோகிராஃபி, பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸ், ஜியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த இதுலலாம் மாஸ்டர் டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த எக்ஸாம் எழுத எலிஜிபிள். ஜியோ பிசிஸ்ட் அப்படின்னா இது 2 கேட்டகரியிலுமே வரும். ஸோ ஜியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கீழேயும் வரும், சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு கீழேயும் வரும். ஸோ நம்ம இந்த ஜியோ பிசிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிகிரியில எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். ஸோ பிசிக்ஸ், அப்ளைடு பிசிக்ஸ், ஜியோ பிசிக்ஸ், அப்ளைடு ஜியோ பிசிக்ஸ், மெரைன் ஜியோ பிசிக்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் ஜியோ பிசிக்ஸ். ஸோ நம்ம இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்டகரி 1, கேட்டகரி 2 ரெண்டுக்குமே நம்மளால அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு. ஸோ இதுக்கும் நீங்க 2 கேட்டகரிக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். ஹைட்ரோ ஜியோலாஜிஸ்ட் இது வந்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டில் மட்டும்தான் இருக்கு இந்த போஸ்ட். ஸோ இது கேட்டகரி 2ல மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்ட் அப்ளை பண்றதுக்கு நம்ம மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கணும். ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி, மெரைன் ஜியாலஜி, ஹைட்ரோ ஜியாலஜியில. அசிஸ்டன்ட் கெமிஸ்ட் இது வந்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு கீழே வருது. இதுக்கு வந்து நம்ம எம்எஸ்சி ஆர் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி ஆர் ரிலேட்டட் ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஸோ இது வந்து டீட்டெயிலாக யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம எம்எஸ்சி ஆர் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். வெறும் பேச்சுலர்ஸ் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி எக்ஸாம், அது அப்ஜெக்டிவ் எக்ஸாம் 400 மார்க்குக்கு. ரெண்டாவது வந்து மெயின் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் 600 மார்க்குக்கு. ஸ்டேஜ் 3 வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது ஒரு இன்டர்வியூ இருக்கும் 200 மார்க்குக்கு. ஸோ டோட்டலா 1200 மார்க்கையும் கன்சிடர் பண்ணுவாங்க ரேங்கிங்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் வைஸா இதை வந்து டிவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லயும் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு பேப்பரும் 2 ஹவர்ஸ். எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இது அப்ஜெக்டிவ் டைப். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு 1/3. ஸோ இதுல ஸ்ட்ரீம் வந்து 3 ஸ்ட்ரீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜியோலாஜிஸ்ட், சயின்டிஸ்ட் பி அப்படின்னு, இல்லைன்னா அசிஸ்டன்ட் ஹைட்ரோலாஜிஸ்ட் இப்படிங்கிற போஸ்ட். அதாவது இந்த 3 போஸ்ட்ல ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடான எஜுகேஷனல் இது நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் 1 தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 வந்து ஜியாலஜி ஆர் ஹைட்ராலஜி,
ஜெனரல் ஸ்டடீஸ் 100 மார்க், இது வந்து 300 மார்க், டோட்டலா 400 மார்க் அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். ஸ்ட்ரீம் 2 சூஸ் பண்றோம் அப்படின்னா ஜியோ பிசிஸ்ட் போஸ்ட், சயின்டிஸ்ட் பி அதாவது ஜியோ பிசிக்ஸ் அசிஸ்டன்ட் ஜியோ பிசிஸ்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்காக நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீம் 2 வந்து சூஸ் பண்ணணும். இதுலயும் ஜெனரல் ஸ்டடீஸ் 100 மார்க், ஜியோ பிசிக்ஸ் வந்து 300 மார்க். ஸ்ட்ரீம் 3 வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட். ஸோ கெமிஸ்ட் சயின்டிஸ்ட் பி கெமிக்கல் ஆர் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்காக ஜெனரல் ஸ்டடீஸ் 100 மார்க், கெமிஸ்ட்ரி 300 மார்க். ஸோ நம்மளோட எஜுகேஷனல் லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரீம் 1, ஸ்ட்ரீம் 2 ஆர் ஸ்ட்ரீம் 3 வந்து சூஸ் பண்ணணும். ஈச் ஸ்ட்ரீம்லயும் 2 பேப்பர் தான் இருக்கும். ஒரு பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் கம்பல்சரி, சேம் ஃபார் 3 ஸ்ட்ரீமுக்கும். அதே வந்து 2வது பேப்பர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒன்ஸ் நம்ம ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டேஜ் 2 வந்து மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் வைஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். இதுல வந்து 3 பேப்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லயும் 3 பேப்பர்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். ஒரு பேப்பருக்கு 3 ஹவர்ஸ் டைம். ஸோ ஸ்ட்ரீம் 1 வந்து பாத்தீங்கன்னா ஜியோலாஜிஸ்ட். ஜியோலாஜிஸ்ட்ல வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு ஜியாலஜி பேப்பர் இருக்கும். ஈச் பேப்பர் 200 மார்க்குக்கு. ஸ்ட்ரீம் 2 வந்து ஜியோ பிசிஸ்ட். ஸோ ஜியோ பிசிஸ்டுக்கு ஜியோ பிசிக்ஸ் இருக்கும். ஈச் பேப்பர் 200 மார்க், 3 பேப்பர்ஸ். ஸ்ட்ரீம் 3 வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட். கெமிஸ்ட்ரிக்கு வந்து கெமிஸ்ட்ரி இருக்கும். 1, 2, 3ன்னு 3 பேப்பர். ஈச் பேப்பர் 200 மார்க். ஸ்ட்ரீம் 4 வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலஜி இல்லைன்னா அசிஸ்டன்ட் ஹைட்ராலஜிஸ்ட். ஸோ இதுல வந்து பேப்பர் 1 வந்து ஜியாலஜி, பேப்பர் 2வும் ஜியாலஜி, பட் பேப்பர் 3 வந்து ஹைட்ரோ ஜியாலஜி இருக்கும். ஈச் பேப்பர் 200 மார்க். ஸோ நம்ம என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம்லயும் மெயின் எக்ஸாம்லயும் ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து 4 ஸ்ட்ரீம் இருக்கு. நம்மளோட எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணி 3 பேப்பர் எழுதி ஈச் பேப்பர் 200 மார்க். ஸோ 600 மார்க்குக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளோட ஃபைனல் ரேங்கிங் இருக்கும். ஸ்டேஜ் 3 வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ 200 மார்க்குக்கு வைப்பாங்க. நார்மல் யூபிஎஸ்சி இன்டர்வியூ எல்லா மாதிரி தான் இதுவும் இருக்கும். உங்களோட ஜெனரல் ஸ்கில்ஸை தான் இதுல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் மெரிட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் மார்க்ஸ் எல்லா ஸ்டேஜ்லயும் இருக்கிறதையும் 1200க்கு இது பண்ணிட்டு அதை வந்து 2 டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூபிஎஸ்சி ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸ் இது வந்து நோட்டிபிகேஷன்லேயே கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 டெசிமலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரேங்க் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாம பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ இது நார்மல் ஜென்ரல் டெஸ்ட். நீங்க வந்து குட் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்ல இருக்கீங்களா அப்படிங்கிறது, அதே மாதிரி விசன், ஹியரிங், ஜென்ரல் ஹெல்த் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து மெயினா வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரைனிங், அதாவது நீங்க வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ல வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ஸ்பெசிபிக் ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரி ஃபீல்டு சர்வே, லெபார்டரி ட்ரைனிங்கும் இருக்கும். டெக்னிக்கல் அண்ட் சயின்டிபிக் ஓரியன்டேஷன் ட்ரைனிங்கும் இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். போஸ்டிங்ஸ் வந்து ஜியோலாஜிஸ்டுக்கு வந்து ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா போர்டுக்கு கீழே போஸ்டிங் இருக்கும். ஜியோ பிசிஸ்டுக்கு வந்து 2லயுமே இருக்கும். ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலயும் இருக்கும், சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட்லயும் இருக்கும். எந்த போர்ட்ல வேணா இருக்கும். ஸோ வேகன்சிக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். கெமிஸ்ட்ரிக்கும் 2 போர்ட்லயும் இருக்கும். நம்ம எதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். ஹைட்ரோலாஜிஸ்டுக்கும் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட்ல வந்து போஸ்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன கேட்டகரி அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம 2 கேட்டகரியுமே அப்ளை பண்ணியிருந்தோம். ஜியோ பிசிஸ்டும் கெமிஸ்ட்டும் 2லயுமே இருக்கு. ஸோ நம்ம 2 கேட்டகரியுமே அப்ளை பண்ணியிருந்தோம் நமக்கு ஏதோ ஒரு கேட்டகரியில வந்து கிடைக்கும். ஸோ ஜென்ரல் டைம்லைன், இந்த டைம்லைன் வந்து நான் ஜென்ரலா தான் இருக்கு. ஸோ இது வந்து அக்யூரேட் டைம்லைன் கிடையாது. ஸோ நீங்க வந்து எப்பயுமே கேர்ஃபுல்லா யூபிஎஸ்சில நோட்டிபிகேஷன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட் சிலபஸ் வந்து எங்க போய் செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டான upsc.gov.inல போயிட்டு அதுல வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஐகான்ல ஆக்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா கம்பைனட் ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அந்த பிடிஎஃப் கோ த்ரூ பண்ணீங்கன்னா அதுல வந்து சிலபஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி எழுதினவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ கேர்ஃபுல்லா வந்துட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஃபீல்டுல வந்து அதாவது ஜியோலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுல, ஜியோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஃபீல்டுல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்ல வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா சிலபஸ், அப்புறம் நம்ம ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும். ஸோ எந்த கேட்டகரியில அப்ளை பண்றோங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.